வணக்கம். மனிதன் என்பவன் அடிப்படையில் ஒரு மிருகம்தான். குரங்கிலிருந்து உருவானவன் தான் மனிதன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய மனம் குரங்கை போன்றது தான். அலைந்து கொண்டே இருக்கும், ஒரு இடத்தில் நிலையாக இருக்காது. உண்மையில் நாம் மனதை கட்டுப்படுத்தும் போது, மனதை முழுமையாக நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்போது தான் நம்ம மனிதன் ஆகிறோன்னு சொல்லலாம். இங்கே கட்டுப்பாடுன்னு உடனே ஒரு இராணுவ தளபதி தன்னுடைய வீரர்கள் மேல் கொண்டிருக்கும் கட்டுப்பாட்டை சொல்லலை. ஒரு அம்மா குழந்தைகள் மேல் கொண்டிருக்கும் கட்டுப்பாட்டை சொல்லலை. நாம் நம்முடைய கைகளின் மீது என்ன கட்டுப்பாடு வச்சுருக்கோம், நம்முடைய கண்களின் மீது நமக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது, நம்முடைய மூச்சின் மீது நமக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது, அந்த மாதிரியான கட்டுப்பாடு நம்முடைய மனதின் மீது இருக்கணும். தமிழ் பாட்டு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு. உண்மையில் நாம் பேச நினைக்கிறத நாம் பேசினாலே பெரிய விஷயம். நாம் செய்ய நினைக்கிறத நாம் செஞ்சாலே பெரிய விஷயம். அது எந்த தயக்கமும் கூச்சமும் கேள்விகளும் சந்தேகமும் குழப்பமும் இல்லாமல் நாம் பேசுகிறத நாம் பேசுவது, நாம் செய்ய நினைப்பதை செய்வது தான் உண்மையில் ஒரு ஆன்மீகமான பக்குவமான நிலைன்னு சொல்லலாம். நம்ம எல்லோருமே அதை தான் விரும்புவோம். ஆனால் அது எளிது கிடையாது. ஏன்னா நம்முடைய அந்த மிருக குண நலன்கள் இடையில் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆன்மீகம் என்பது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அதை மடைமாற்றம் செய்வது அப்படின்னு சொல்லலாம். நமக்குள்ள கோபம், காமம், பொறாமை, எரிச்சல், இப்படி போன்ற பல எதிர்மறை உணர்வுகள், எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம மனிதர்கள். அது நம்ம அறியாமல் நமக்குள்ளே இருக்கும். நம்ம அறியாமல் நாமளே அவற்றை உருவாக்குவோம். ஏன்னா நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு மற்றவர்கள் பார்க்க போவது கிடையாது. அதுக்கு தான் ஆளுமை இருக்குது. தேவைன்னா நல்லா சிரித்து நைஸாக நம்மளை அழகாக வெளிப்படுத்திக்கிட்டு நம்மளை மறைத்து கொள்ள முடியும். இப்போது ஆளுமை திறன் என்பதே பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் நம்மக்குள்ளே இருக்கிறத எப்படி மறைச்சி நம்ம எப்படி அழகாக வெளிப்படுத்தி கொள்வதுங்கிறது போல் ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி ஆளுமைங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு கெட்ட சொல் போல் கருதப்படுது. ஏன்னா பெரும்பாலும் ஆளுமை திறன் கொண்டவர்கள் யாருன்னு பாருங்கள், நன்றாக படித்தவர்களாக இருப்பாங்க, வசதியானவர்களாக இருப்பாங்க. அவர்கள் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு தாங்கள் யாருன்னு தங்களை வெளிப்படுத்தி கொள்வார்கள். அதனால் இன்றைக்கு போலியாக இருப்பவர்கள், பொய் சொல்பவர்கள், நடிப்பவர்கள், ஏமாற்றுபவர்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது. ஏன்னா நம்ம அறிவுபூர்வமாக சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னொருவருக்கு தெரியல அப்படிங்கும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜை தருது இல்லையா? நம்மால் அவரை எப்படி வேணாலும் கையாள முடியும். இப்போ இதன் அடிப்படையில் தான் பெரியவர்கள் குழந்தைகளை கையாளுறாங்க, பணக்காரர்கள் எளியவர்களை கையாளுறாங்க, அரசியல்வாதிகள் தொண்டர்களை கையாளுகிறார்கள். ஸோ இதெல்லாம் எதுவுமே மாட்டிக்காமல் அதிலிருந்து விடுபடுவது, அதே சமயம் நம்மை நாமே விடுவித்து கொள்வது தான் ஆன்மீகம்னு. ஏன்னா நாமளும் வேடம் போடுறோம், நம்மளுக்கு அது தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாட்டியும். இப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ளணும். இதில் எளிது கிடையாது. இது நீண்ட காலம் எடுக்கும் நிகழ்வு. நமக்குள்ளே இருக்கும் அந்த மிருகத்தனத்தை எல்லாம் மடைமாற்றுவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆன்மீகம்ங்கிறது ஒளி பொருந்திய விஷயங்களை சிந்திப்பது, மேலானவற்றின் மீது ஆர்வம் கொள்வது, ஈடுபாடு கொள்வதுங்கிற பேரில் கடவுள், சாத்தான், தேவர்கள், அசுரர்கள், பாவம், புண்ணியம், சொர்க்கம், நரகம்னெல்லாம் பிளவுகளை ஏற்படுத்தி விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஆன்மீகம்ங்கிறது அது எதுவுமே கிடையாது. அதையெல்லாம் கடந்தது நாம் யாராக இருக்கோமோ அதுவாக இருப்பது, அப்படியே நம்மை வெளிப்படுத்தி கொள்வது. இதை நான் வேறு காணொலியில் விளக்கியிருக்கேன். பித்தன், புத்தன், சித்தன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆன்மீக நிலையை நாம் எல்லோருமே வெவ்வேறு கணங்களில் உணர்ந்திருப்போம், வெவ்வேறு நிலைகளில் உணர்ந்திருப்போம். அது பித்தன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு விதமான பித்து நிலை. நம்ம அறியாமல் நம்ம மகிழ்ச்சியில் கூத்தாடி இருப்போம் கண்டிப்பாக, இல்லையா? ஒரு நல்ல மதிப்பெண் பெறும்போது, காதலில் விழும்போது, வேலை கிடைக்கும்போது, குழந்தை பெறும்போது,
இப்படின்னு ஏதோ ஒரு நிலையில் நம்மளுக்கு பிடிச்சது நிகழும்போது நம்ம ஒரு ஒரு நம்மை கடந்த ஒரு தெளிவை உணர்ந்திருப்போம், ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்திருப்போம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பித்து நிலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நம்மை மீறி நிகழ்வது. அது ஒரு நிலை. அதையே நம்ம பயிற்சி மூலமாக சரியாக பராமரித்து நாமாக மேற்கொள்ள முயன்றோம் அப்படின்னா அது புத்த நிலைன்னு சொல்லலாம். அது புத்தியை பயன்படுத்தி அந்த நிலையை நாம் பழகிக்கொள்வது, ஏற்றுக்கொள்வது, கற்றுக்கொள்வது. அடுத்து சித்தன்கிறது இது புத்தியையும் கடந்தது. ஏன்னா புத்தியும் பார்த்திங்கன்னா பண்பாட்டின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில் உருவாவது. இப்போ அதையும் கடந்து ஒரு தூய உணர்வு நிலையை, புரிதல் நிலையை நம்ம அடைய முடியும்னா அதுதான் உண்மையான ஆன்மீக நிலை. இப்போது ஒரு ஆன்மீகத்தில் உண்மையாக ஈடுபாடு கொண்டிருப்பவன் இந்த படிநிலைகளை கடந்து செல்வதெல்லாம் முனைந்திருப்பானே ஒழிய அவற்றை கொண்டு தான் எப்படி வெளிப்படுத்துகிறோன்னெலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். தன்னுடைய பர்சனாலிட்டி குறித்தெல்லாம் பெரிதும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். அவன் ஓரளவு இதில் சிலவற்றை உணர்ந்தான் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைஞ்சிட்டான்னு புரிதல் அவனுக்கு உண்டாச்சு அப்படின்னா, அதன் பிறகு வேணுமென்றால் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முனையலாம். அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா, ஆன்மீக தேடல் கொண்டவர்கள் துறவறம் மேற்கொள்வதை கவனிச்சிருக்கலாம். இப்போ துறவறம் மேற்கொள்ளும்போது என்ன நடக்குது? தான் அதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். அந்த தேடல் தனக்கு முக்கியமானதுன்னு ஒருவர் தனக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லி கொள்கிறார். அது பெரிய விஷயந்தான். ஆனால் அவர் துறவு ஏற்பட்டதுங்கிறதுக்காகவே ஒருவர் எல்லாம் அறிந்தவர் கிடையாது. ஏன்னா அந்த துறவுங்கிறதே ஒரு ஆளுமையாக, ஒரு அடையாளமாக மாறிடும். காவிங்கிறது போட்டிருந்தாலே ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா? பலரும் அதன் அடிப்படையில் தான் துறவை மேற்கொள்கிறார்கள். யாரும் உண்மையாக துறவில் ஈடுபடுவதற்காக, வாழ்க்கை விட்டு விலகிச் செல்வதற்காக பண்ணுவதில்லை. அப்படி பண்ணுபவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. அப்போது நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய ஆளுமையை உருவாக்கி கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஆன்மீகமாக ஈடுபடாதவர்களும், ஆன்மீக தேடல் இல்லாதவர்களும் தங்களை வெளிப்படுத்தி கொள்ளணும். அப்போது நம்ம எப்படி வெளிப்படுத்தி கொள்ளதுங்கிற புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். இன்று அதற்கு பல விதங்களில் நம்ம கற்பனை செய்து கொள்ளணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்படி உடை அணியணும், என்ன மாதிரி முடி வச்சுருக்கணும், எப்படி சிரிக்கணும், எப்படி பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதையெல்லாம் சிந்திப்பதே கிடையாது. நம்ம கண்ணாடியில் நம்ம பார்த்தா கூட எப்படின்னா, நம்ம ஏற்கனவே எவ்வளோ அழகாக இருக்கோம் பாரேன், நம்மளை மாதிரி அழகான ஒரு மனிதர் இருப்பாரா அப்படின்னு நம்மளை ரசிச்சுக்கிறோம். நம்மளை ஒரு விலகி நின்று ஒரு அப்ஜெக்டிவான ஒரு புறவய பார்வை பார்க்கறது கிடையாது. உண்மையிலேயே நம்ம அழுது வடிஞ்சிட்டு இருக்கலாம், கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கலாம். ஆனால் நம்ம அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது இல்லையா? இப்போது ஒரு தெளிவான பார்வை நம்மளை குறித்து நம்மளுக்கு முதல்ல வேணும். அதற்கு நம்மளை நாம் பார்க்கும், நம்மளை குறித்து நாம் கற்பனை செய்து கொள்ளும் மனநிலை நம்மளுக்கு இருக்கணும். இப்போ இதன் அடிப்படையில் தான் என்னை நான் கற்பனை செய்து கொள்ளும்போது பல விதங்களில் ஆள் படிமங்களை பயன்படுத்துவேன். ஆள் படிமங்கள் என்பது பண்பாட்டை கடந்த அது ஒரு ஒரு புரிதல், ஒரு மனநிலைன்னு சொல்லலாம். அதாவது ஸ்டீரியோ டைப் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது பொதுமைப்படுத்துதல். ஒரு இப்போ நான் ஐடியில் வேலை செய்கிறேன், என்னோடய வயசு இவ்வளவு, நான் பொள்ளாச்சியை சேர்ந்தவன் அப்படிங்கிற தெரிய வந்துச்சுன்னா உடனே நமக்கு ஒரு மனநிலை உருவாகும். ஐடி பசங்கனாவே அப்படி தாங்க இருப்பாங்க, பொள்ளாச்சிக்காரங்கன்னா குசும்பதிகம், ஏதோ ஒன்று. இப்படி நம்ம சில பார்வைகளை உருவாக்கி கொள்வோம். இப்போ ஒரு மனிதரை நாம் எப்படி புரிஞ்சிக்கிறோன்னா இது போன்ற பொதுப்படையான புரிதல்களின் அடிப்படையில் தான். அதனால தான் எப்போவுமே நாம் இன்னொரு மனிதர் யார், அவர் எங்கிருந்து வருகிறார், அவரோட பேர் என்ன, எங்கே வேலை செய்கிறார், அவரோட பின்புலம் என்னன்னு தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்போம். ஏன்னா அதில் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சின்னா அதன் அடிப்படையில் அவர் பாதுகாப்பானவரா, நம்ப தகுந்தவரா அப்படிங்கிற புரிதல் நம்மளுக்கு உருவாகும். ஸோ ஆனால் அந்த புரிதல் எதுவுமே அவரை நேரடியாக நாம் அறிந்து கொள்வதால் உருவாவது கிடையாது. அவர் யார் என்று கவனித்து அதன் அடிப்படையில் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிந்ததெல்லாம் அவர் மீது போட்டு பார்த்து நாம் புரிந்து கொள்கிறோம். அதில் சிலது ஒத்து வரலாம்,
ஆனால் எல்லாமே ஒத்து வரும்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் திமிர் கொண்டவங்க அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம்னு வைங்க. ஆனால் நம்மளுடைய புரிதல் அதாக இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதராக அவர் இல்லாமல் இருக்கலாம். அப்போது அந்த பொதுமைப்படுத்துதல்ங்கிறது வந்து ஒரு பெரிய சிக்கல். நம்மளுக்கு ஒரு ஆளுமை தேவைப்படுறதுக்கு காரணமே அந்த பொதுமைப்படுத்துதலை உடைத்து வெளியே வருவது தான். இப்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லோருக்குமே என்னை குறித்து ஒரு பிம்பம் இருக்கும். ஏன்னா அதுவும் குறிப்பாக சமீபத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, சமீபத்தில் என்னை அறிந்து கொண்டவர்கள், என்னுடைய முகத்தை பார்த்துருக்க மாட்டீங்க, பல விஷயங்கள் என்னை பற்றி தெரிஞ்சிருக்காது. அப்போது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. அந்த பிம்பம் எதன் அடிப்படையில் இருக்கும்னா, உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் தெரியும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கங்கிறது அடிப்படையில் இருக்கும். அப்போ அந்த பிம்பத்தை நான் அப்படியே ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் உங்களோட எதிர்பார்ப்பையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவேன். அப்போது நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும், சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ அது நம்ம இருவருக்கும் இடையே ஒரு கயிற்று இழு போட்டி நடக்குது. டக் ஆஃப் வார் போல். நாம் என்னை பற்றின புரிதல்களை நான் முன்வைக்கிறேன். அதை குறித்து நீங்கள் ஒரு சில புரிதல்களை உருவாக்கிறீங்க. வேறு புரிதல்களை முன்வைக்கிறேன் வேறு காணொலியில். அதை பற்றி நீங்கள் அதை அடிப்படையில் சில புரிதல்களை உருவாக்குறீங்க. இப்போ மெல்ல 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 ஒரு ஒரு அடையாளம், ஒரு வடிவம் தானாக உருவாகிவிடும். இப்போது ஒவ்வொன்றையும் நான் வந்து சுயநினைவோடு செய்வது கிடையாது. அதாவது இந்த காணொலியை நான் உருவாக்குறேன்னா இதில் சில குறிப்பிட்ட விஷயங்களை நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா? ஆனால் மெல்ல மெல்ல நம்மளுக்கு ஒரு வடிவம் உருவாகிடும். அதற்கு தொடக்க புள்ளி நாம தான். நாம் நம்மளை எப்படி வெளிப்படுத்தி கொள்கிறோங்கிறது தான். இப்போ நான் இந்த காணொலிகளை வந்து சுயநினைவோடு உருவாக்குறேன். அப்போது இதில் என்னுடைய பங்கு நிறைய இருக்குது. இப்போ இது எதையுமே செய்யாமல் நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா? அப்போ நம்ம எப்படி வெளிப்படுத்தி கொள்கிறோங்கிறது தான் ஒரு தொடக்க புள்ளி. அப்போ நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளும் முன் நம்மளை பற்றின சில கற்பனையான புரிதல்கள் நம்மளுக்கு இருக்கணும். அது உண்மையாகவும் இருக்கணும். அப்போ இதை வெவ்வேறு விதங்களில் பார்க்கலாம். இப்போ இந்த படத்துலேருந்து என்ன புரிந்து கொள்ள முடியுது உங்களுக்கு மட்டுமே உரித்தது. இது வந்து கிரேக்க தொன்மங்களில் வரும் சென்டாருங்கிற ஒரு கற்பனை பாத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. சென்டார்னா ஒரு குதிரை மனிதன்னு சொல்லலாம். அவர்கள் மனித உடலும் அது பாதி வந்து மனிதர்களாக இருப்பார்கள், பாதி வந்து மிருகமாக இருப்பாங்க. இப்போ அதுதான் நம்முடைய மனிதனின் நிலை. நாம் உடல் அளவில் மிருகமாக தான் இருக்கோம். நமக்குள்ளே இருக்கும் காமம், கோபம், பொறாமை போன்றவையெல்லாம் நமக்குள்ளே இருக்கும் இந்த மிருகத்தனத்தின் எச்சங்கள். இப்போ அவற்றை கொண்டு நாம் நம்மை மேம்படுத்தி கொண்டு நாம் மனிதனாக முழுமையாக மாற வேண்டும். அதுதான் ஒரு ஆன்மீக செயல்னு சொல்லலாம். ஸோ அதை தான் நான் வந்து ஒரு குறியீட்டு ரீதியாக இந்த படத்தில் சுட்டி காட்ட முயற்சி செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த சென்டாருங்கிற ஆள் படிமம் பல விதங்களில் பொருந்தி போகுது. இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த படத்தை நான் உருவாக்கினேன். இப்போ எனக்குள்ள ஒரு கற்பனை இருக்குது. அதை நான் வெளிப்படுத்தி கொள்வதற்கு இந்த படம் பெரிதும் உதவியாக இருக்குது. நான் என்னதான் சென்டார்னு கரடியாக கற்றுனாலும் எல்லோராலையும் அதை முழுசாக புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? இப்போ வார்த்தைகளை கடந்து ஒரு படத்தை உருவாக்கனே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதே சமயம் இந்த படத்தை எப்படி வேணாலும் நான் உருவாக்க முடியும் இல்லையா? இப்போ இந்த படத்தை நல்லா கவனியுங்க. இது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வை, புரிதலை தருதுன்னு பாருங்கள். இப்போது இதை போன்றவே வேறொரு படம் ஒன்று. இதுவும் ஒரு சென்டார் தான். இதில் எது வந்து உங்களுக்கு ஓப்பாக தோணுது? இது வேறொரு சென்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது அந்த குதிரை வீரன்கிறது ஒரு கற்பனையான ஒரு உருவம். ஆனால் அது எப்படியெல்லாம் வெவ்வேறு விதங்களில் நாம் கற்பனை செய்ய முடியுது? இன்னும் ஒன்று, இது ஒரு சுவாரஸ்யமான சென்டர், ஒரு கார்ப்பரேட் சென்டர். அவர் எப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படித்தான் ஒரு மனிதன் என்பது ஒரு பொதுமையான ஒரு புரிதல்.
பொதுவான ஒரு புரிதல். அது வந்து ஒரு வட்டம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன தோணுது? வட்டம். ஆனா ஒரு வட்டத்தை நம்ம நிஜ உலகில் பார்ப்போமா? அது நேரடியா வட்டமா வராது. வேற ஏதாவது உருவத்துல வரும். ஒரு பந்து, ஒரு வளையல், இப்படின்னு தான் அது வெளிப்படும். நாம் நினச்சிட்டு இருக்கிறது போலவே அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாது. அப்போ அது வெளிப்படுத்தி கொள்ளும்போது ஏதாவது குறைகள், போதாமைகள் இருக்கும், முழுமையற்று இருக்கும், ஏதாவது நிகழும். அதுதான் நிகர் உலகம். நிஜ உலகம் என்பது அது துல்லியமானது கிடையாது. அதனால தான் நம்ம பலரும் கற்பனையை விரும்புகிறோம், கனவை விரும்புகிறோம். அதில் நம்ம என்ன வேணாலும் நம்மளை கற்பனை செய்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் நம்ம நிஜ உலகத்தில் வெளிப்படுத்த முடியாது. அந்த கற்பனை உலகில் நம்முடைய சிந்தனையில் இருக்கும் சுதந்திரம் வந்து நிஜ உலகில் நமக்கு கிடைக்காது. ஆனால் நிஜ உலகில் எது நிலை கொள்ளுதோ அதுதான் உண்மை. நம்மளை பற்றி நம்ம என்ன வேணாலும் கற்பனை செஞ்சுருக்கலாம். ஆனால் நாம் நிஜ உலகில் எப்படி நாம் நம்ம வெளிப்படுத்தி கொள்கிறோமோ, மற்றவர்கள் எப்படி நம்மை புரிந்து கொள்கிறார்களோ அதுதான் நிஜம் என்று கருதப்படும். அதுதான் எப்போதும் நினைவு கொள்ளப்படும். ஸோ இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆளுமையை உருவாக்குவதில் நாம் எப்படி நினைவு கொள்ளப்படுகிறோம் என்பதில் நம்முடைய பொறுப்பு நிறைய இருக்குது. மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை, மற்றவங்க யாரும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல தவறு கிடையாது. முதல்ல நாம் நம்மளை கவனிக்கணும். நம்மளை பற்றி நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம், யாரிடம் வெளிப்படுத்துகிறோம், எந்த சூழலில் வெளிப்படுத்துகிறோம், எப்படி வெளிப்படுத்துகிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதர்கள் வந்து எப்போதுமே இன்னொரு மனிதனை வந்து சந்தேகப்பட்டபடியே இருப்பாங்க. அவனால் தனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமா, அவனை காயப்படுத்திடுவானா, தன்னை கீழே போட்டு மிதிச்சிருவானா அப்படின்ட்டு. ஓரளவுக்கு அந்த மனிதன் மீது நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே மாறத் தொடங்கும். ஏன்னா நம்ம அது வரைக்கும் சந்தேகமாக எதிர்மறையாகவே பார்த்துட்ருப்போம். அப்புறம் அதை ஒதுக்கி வச்சுட்டு நல்லவற்றை பார்ப்போம், கவனிக்க தொடங்குவோம். அதன் மூலமாக நாமும் மாறுவோம், அவரும் மாறுவார். ஸோ நீங்கள் அதை கவனித்து பார்க்கலாம். இது மனிதனின் இயல்பு. ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு நடிகரே எடுத்துக்கலாம். அவர் நடிக்க வரும்போது அவர் யாரும் மதிக்க மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் இன்னும் பழகலை, அவருக்கு பரிச்சயமாகலை. அவர் முகம், அவருடைய பேச்சு, அவருடைய நடை, உடை, பாவனை போன்றவை அவர் அடிக்கடி போஸ்டர்களில் பார்க்கும்போது, டிவியில் பார்க்கும்போது, அந்த பாடல்களை கேட்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் அவர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பரிச்சயமாயிட்டே வருவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த முகம் நம்மளுக்கு ரொம்பவும் அணுக்கமானதாக மாறிடும். அந்த குரலை, அந்த மனிதரை நாம் ரொம்ப விரும்பத் தொடங்குவோம். ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதம் கற்பனையாக தான் இருக்கும். அப்போ இதை தான் நம்ம மரபு மாயைன்னு சொல்லுது. ஸோ இது ரொம்ப நுட்பமான ஒரு விளையாட்டு. ஏன்னா நம்மளை நாம் வெளிப்படுத்தி கொள்ளும்போது எந்த அளவு நாம் உண்மையாக நேர்மையாக இருக்கிறோங்கிறது முக்கியம். பொய்யாக நம்மளை வெளிப்படுத்தி கொண்டோன்னா போலியான பிம்பத்தை நாம் உருவாக்குவோம். அப்போது மக்கள் நம்ம உண்மையாக நம்ம பார்க்கறது கிடையாது, நம்ம மீது கொண்டிருக்கும் பிம்பத்தை தான் அவங்க விரும்புவாங்க. அப்போ நிதர்சனத்துக்கும் அந்த பொய்க்குமான இடைவெளி கூடுதலாக இருக்கும். அது இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் பிரச்சனைகளை உருவாக்கும். பலருக்கும் அந்த பிளவு, அந்த பொய் தேவைப்படுது. அதன் மூலமாக தான் நடிகர்கள் வந்து புகழ் பெறுகிறார்கள், பிரபலம் ஆறாங்க, அரசியலில் சேராங்க, முதல்வராக முயற்சிக்கிறாங்க. ஏன்னா நடிகர்களுக்கு ரொம்ப எளிது நடிப்பது. அதுதான் அவங்க தொழில். வசனம் நன்றாக பேச முடியும், தங்கள் ஆளுமையை நன்றாக வெளிப்படுத்தி கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வசனம் பேசியிருப்பாங்க, எவ்வளவு அந்நிய மனிதர்களுக்கு நடுவே நடிச்சிருப்பாங்க, எப்படிலாம் தங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நாம் தான் புரிந்து கொள்ளணும். மற்றவங்க நடிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்க பிரச்சனை. நாம் நடிக்கிறோமா இல்லையா, நடிக்கிறோம் என்றால் எதற்காக நடிக்கிறோன்னுங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். நடிகர்களுக்கு சம்பளம் தரப்படுது, அவங்களுக்கு மார்க்கெட் இருக்குது. நம்ம எதுக்கு நடிக்கிறோம், ஏன் நடிக்கிறோம், எதுக்கு நடிக்கணும், ஏன் நடிக்கணும், இதெல்லாம் நாம் தான் கேட்டுக்கொள்ளணும். ஏன்னா நம் வாழ்க்கை, நம் தேர்வு,
நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.